கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. எப்பவுமே நம்மளுடைய அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா ஏதோ ஒரு சுய தொழில் செஞ்சுட்டு இருக்க பெண்கள், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று செஞ்சு சாதனை பண்ணிட்டு இருக்க பெண்கள் அவங்களுடைய பயண அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையிலிருந்து சிறுதானிய உணவுப் பொருட்கள் தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொக்கு வெரைட்டிஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபீஸ், இது மாதிரி நிறைய மசாலா ப்ராடக்ட், இது மாதிரிலாம் நிறைய தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்திரா மேம் அவர்கள் தான் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருக்காங்க. ஸோ வாங்க அவங்க கூட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க, மிஸ் பண்ணாம கேளுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் இந்திரா வடிவேல். நான் மதுரையில இருந்து பேசுறேன். நாங்க ஸ்ரீ சக்ரா ஃபுட் ப்ராடக்ட்ங்கிற பேர்ல ஃபுட் ப்ராடக்ட் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 50 வகையான ஊறுகாய் பண்றோம். ஊறுகாய், மசாலா ப்ராடக்ட், இட்லி பொடி வெரைட்டி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு அக்குபஞ்சரிஸ்டாவும் இருக்கேன். பாதளத்த சிகிச்சை நிபுணர். பாதத்தை பார்த்து அவங்களோட ஆர்கன் எப்படி இருக்கு, அதை உணவு மூலியமா அவங்க உடம்பை எப்படி சீர்படுத்திக்கலாம் அப்படிங்கிற தெரப்பியுமே நான் வச்சு ஒரு கிளினிக் மாதிரி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களோட ப்ராடக்டையும் நாங்கள் அதில் வச்சு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க மேம். ஓகே மேம். எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ் பண்றீங்க? அந்த அனுபவம் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 25 இயர்ஸா பண்றேன். ஆனா கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் போட்டு கொடுப்போம். இப்போ எல்லாருமே ஒரு ஷாப்புக்கு பண்றாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி நாங்க நான் ஸ்டார்ட் பண்ணல, அப்படி ஸ்டார்ட் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது டெய்லரிங்கா தான் பண்ணினேன். டெய்லரிங் பண்ணையில கேட்கறவங்களுக்கு பிளவுஸ் தச்சு கொடுக்க அப்படின்னு இது பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு கிளாஸஸ்ல நான் ஊறுகாயும் ஜூஸ் ஐட்டம் ஃபுல்லாவே படிச்சுட்டு வந்தேன். பிளஸ் ஜூஸ், பழங்களை எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கிறத படிச்சுட்டு கேட்கறவங்களுக்கு மட்டும் நான் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன். முதல்ல மேங்கோ ஜூஸ், கிரேப் ஜூஸ், லைம் ஜூஸ், அந்த மாதிரி ஜூஸ் வகைகளும் ஊறுகாய் கேட்கறவங்களுக்கு போட ஆரம்பிச்சோம். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணையில ஒரு 5 ஊறுகாய் 6 ஊறுகாய், அதாவது சீசன்ல என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத வச்சு நான் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ மாவடு நேரங்கள்ல மாவடு ஊறுகாய், அந்த சம்மர் டயத்துல கலாக்காய் அப்போ ஃபேமஸா வந்தது. அப்போ அந்த கலாக்காயில ஊறுகாய் எப்படி பண்றது அப்படின்னு ஒவ்வொரு காய்களையும் மதிப்பு கூட்டல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் பண்ணணும். இப்போ ஒரு 10 இயர்ஸா எல்லா ஷாப்புகளுக்கும் கொடுக்குறோம். அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணல திருப்பூர்ல ஒரே ஒரு ஷாப்புக்கு தான் கொடுப்போம். பஸ்ல அனுப்பி விடுவோம். இப்போ ஒரு 3 ஷாப்புக்கு கொடுக்குறோம். வேற ட்ரைனிங் வேற எடுக்கிறோம். இந்த மாதிரி இப்ப ஃபுல் டைமா இதை பிசினஸா பண்ணிட்டு இருக்கோம். அக்குபஞ்சர், பாதளத்த சிகிச்சை நாங்க ஈவினிங் மட்டும் பார்ட் டைமா பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்கீங்க, எப்படி ஒரு சுயதொழில் செய்யலாம் அப்படின்னு ஆர்வம் வந்துச்சு? எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் பிசினஸ் நான் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அந்த டயத்துல என்ன செய்வோம் அப்படின்னு பார்க்கையில தான் டெய்லரிங்கும் பண்ணிட்டு இந்த ஊறுகாய் பிசினஸையும் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஃபேமிலியில எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணனாங்க. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்க போறேன், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன் அப்படிங்கிற முதல்ல ரொம்ப சிரமங்கள் இருந்தது. இப்போ ஒரு பாட்டில் வாங்க போறோம் அப்படின்னாலுமே அந்த அப்போ இப்போ மாதிரி ஃப்ரெஷ்ஷா பாட்டில் எல்லாம் கிடைக்காது. பழைய பாட்டில் கடைகள்ல போய் அதை வாங்கிட்டு அதை கிளீன் பண்ணி இந்த மாதிரி இதுகளை ரொம்ப சிரமமா இருந்தது. அந்நியாரம் எனக்கு ஃபேமிலியில சப்போர்ட், எங்க மாமியார், மாமனார், என்னோட பொண்ணு, என் கூட பிறந்த எங்க அண்ணன், இப்படி சுத்தி இருக்கிற என்னோட ஃபேமிலியில இருக்க எல்லா மெம்பர்ஸுமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகளை எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஒருத்தர் மார்க்கெட்டுக்கு கூட வராங்கன்னா, ஒருத்தர் வேற விதமான ஜாமான் இங்க வாங்கி கொடுக்க அப்படின்னு ஃபேமிலி சப்போர்ட் தான் எனக்கு மெயினா இருந்த மாதிரி இருந்தது. எல்லாருமே என்னை புரிஞ்சுக்கிட்டு எல்லா இது பண்ணியுமே பண்ணி கொடுத்தாங்க. ஓகே மேம். என்ன மாதிரியான பொருட்கள் இப்ப தயாரிச்சு விற்பனை பண்றீங்க? நாங்க ஊறுகாயில 25 விதமான ஊறுகாய் பண்றோம். அந்த ஊறுகாயில பார்த்து எலுமிச்சங்காய், நார்த்தங்காய், பாகக்காய் ஊறுகாய், இப்படி ஆரம்பிச்சு ஊறுகாய் 25 வெரைட்டி. இப்ப ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸா தான் நாங்க தொக்கு வகைகள் எல்லாமே பண்றோம். எல்லா கீரைகள்லயுமே தொக்கு. இப்ப தக்காளியில ஊறுகாயும் பண்றோம், தக்காளி தொக்கு, வெங்காய ஊறுகாய், வெங்காய தொக்கு, அதே மாதிரி அரைக்கீரை, பாலாக்கீரை, இந்த மாதிரி ஊறுகாய்கள்ல பூரா வகையிலையும் தொக்கு பண்றோம். மெயினா வத்த குழம்பு, தக்காளி சாதம் மிக்ஸ், ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு வசதியா இந்த மாதிரி. இப்போ ஒரு 1 இயரா எங்களுக்கு மீன் ஊறுகாய், சிக்கன் ஊறுகாய் காலேஜ் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. மசாலா ஐட்டத்துல சிக்கன் மசாலா, சிக்கன் 65, மிளகாய் தூள், மட்டன் மசாலா, சென்னா மசாலா, பிரியாணி மசாலான்னு மசாலா ஐட்டத்துல இந்த கேட்கறத ஃபுல்லாவே ப்ராடக்ட் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். இட்லி பொடியில 25 இட்லி வகை இட்லி பொடி பண்றேன்.
இப்போ நார்மல் இட்லி பொடி எங்ககிட்ட இருக்கும், தூதுவளை இட்லி பொடி, முடக்கத்தான் இட்லி பொடி. இப்போ ரீசெண்டாக கடைசியாக இப்போ நாங்கள் போட்டுக்கிறது வந்து நவாப்பழ இட்லி பொடி போட்டிருக்கோம். நவாப்பழத்தில் வந்து நாங்கள் குவாஸ் போட்டுருக்கோம். அந்த கொட்டையில் வந்து நாங்கள் இட்லி பொடி வெரைட்டி. அப்போ இட்லி பொடி வெரைட்டியை நாங்கள் ஒரு 25 பண்ணுறோம். மொஜிட்டோ ஜூஸ் வந்து நாங்கள் எல்லா இடங்கள்லையும் காலேஜுகளில் ஃபுல்லாக ஸ்டால் போடுவோம். அதனால் எல்லா மொஜிட்டோ ஃப்ளேவர்ஸும் வச்சுருப்போம். அதே ஃப்ரெஷ் ஜூஸாகவும் குவாஸ் டைப்லேயும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். கிரேப் குவாஷு, மேங்கோ, லெமன், நாவல் பழம், பைனாப்பிள், இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸ்லையுமே குவாஷ் பண்ணி கொடுக்குறோம். மில்லட்ஸில் 15 வகையான லட்டு பண்ணி கொடுக்குறோம். ஒரு 10 வகை சிறுதானியத்தில் பண்ணுறோம். அரிசி, கவுனி அரிசி, இந்த மாதிரி அரிசிகளில் வந்து அதுகளையும் லட்டு போட்டு கொடுக்குறோம். என்ன மாதிரி கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றி கொடுத்துறது. கஸ்டமர் இதுதான் எங்களுக்கு வேணும், இப்போ 10 வகை அரிசியில் லட்டு போட்டு கொடுங்க அப்படின்னாங்கனாலுமே நாங்கள் கொடுத்துறது. கஸ்டமர் என்ன மாதிரி கேட்குறாங்கனாலுமே நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். நான் ட்ரைனிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணும்னாலும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் மேடம். ஓகே மேம். இப்போ இவ்வளவு பொருட்கள் தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க இல்லையா, இந்த பொருட்கள்லாம் எப்படி தயாரிக்க கற்றுக்கிட்டீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு இதில் தான் போய் படிச்சுட்டு வந்ததை ஜூஸ் ஊறுகாய் பூரா பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 இயர்ஸ் முதல்ல இடிஐ, அக்ரி காலேஜ், கேவிகே அந்த மாதிரி இடங்கள்ல போனேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல போய் ஒரு 2 கிளாஸ் பண்ணிட்டு வந்தேன். இன்னும் கொஞ்சம் அதாவது மதிப்பு கூட்டலை பற்றி இன்னும் அதிகமாக தெரியறதுக்கெல்லாம் இந்த மாதிரி அக்ரி யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கேன். வேற ப்ரைவேட்டாக போடுற இதுலையுமே நான் இப்போ வரைக்கும் கிளாஸஸ் எதுவும் வேணும் அப்படின்னாலுமே போய் அட்டன் பண்ண தான் செய்வேன். நானே நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னாலும் வேணுங்கிற தகவல் மதிப்பு கூட்டுறதுக்கெல்லாம் நான் போய் ட்ரைனிங் படிச்சுட்டு தான் வருவேன். படிச்சுட்டு வந்து அதை முதல்ல ஃபேமிலிக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே ப்ராடக்டாக நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே மேம். இப்போ 25 வருஷமாக இந்த தொழில் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இது ஷாப்பாக வச்சுருக்கீங்களா இல்லை வீட்டிலையே இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? இல்லை, வீட்டிலையே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கேட்குறவங்களுக்கு பூரா தனியாக ஒரு இடம் மட்டும் வச்சுருக்கோம். அந்த இடத்துல எங்களோட ப்ராடக்டை ஃபுல்லாக வச்சுருப்போம். இப்போ வந்து நான் அக்குபஞ்சர் கிளினிக்காக தனியாக வச்சுருக்கேன். அதனால அந்த கிளினிக்கில் வந்து எங்களோட ப்ராடக்டை பூரா டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க அங்கே வந்தே இப்போ வாங்கிட்டு போய்க்கிறாங்க. ஓகே மேம். இப்போ ஆரம்பத்தில் எவ்வளவு முதலீட்டில் இந்த தொழில் தொடங்குனீங்க? ஃபர்ஸ்ட் நான் போட்டதுன்னு பார்த்தா ஒரு 2-3 ப்ராடக்ட் தான் செய்ய ஆரம்பிச்சனால 500 தான் நான் ஆரம்பிச்சேன். 500 ருபீஸ் தான். இப்போ ஒரு ஜூஸ் வாங்க போறோம்னாலும் இப்போ ஒரு பழங்கள் வாங்க போறோம் 100 ரூபா தான். அதை எப்படி மதிப்பு கூட்ட நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே வந்துட்டு தான் இப்போ 1000 கணக்கில் இப்போ பண்றோம். ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது 500 ரூபாயில தான் ஆரம்பிச்சேன். சூப்பர் மேம். இந்த தொழிலுக்கு ஆரம்பத்தில் வரவேற்பு அப்படின்றது எப்படி இருந்துச்சு? முதல்ல வரவேற்புங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கொடுத்து வாங்கையில அவங்களுக்கு வந்து டேஸ்ட் இதெல்லாம் பிடிச்சிச்சு. இந்த அளவு ரொம்ப இது இல்லை. ஆனால் அக்கம் பக்கத்தில் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு 5 பேர் 6 பேரை ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சதுனால கஸ்டமர் நிறையா வரதான் ஆரம்பிச்சாங்க. இந்த ப்ராடக்ட் உங்களால் செஞ்சு கொடுக்க முடியுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணேன். இப்போ காலேஜஸ்க்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு இந்த பாத்திர கடைகள் இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் மெஸ்ஸுக்கு நாங்கள் சப்ளை பண்ணணும் ஊறுகாயெல்லாம். அதனால வரவேற்பு பரவாயில்ல, எங்களுக்கு நல்லா தான் இருந்தது. எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைச்சாங்க. ஓகே மேம். இப்போ நேயர்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? இல்லை, தொலைபேசியில் அவங்க பேசிட்டாங்கனால அவங்க கேட்கறதுக்கு நாங்கள் பதில் சொல்லிடுவோம். அவங்க என்ன மாதிரி அதாவது ப்ராடக்ட் எங்ககிட்ட வாங்கணுமா இல்லை என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எப்படி கேட்டாலும் நான் சொல்லிடுவேங்க. ஓகே மேம். இப்போ இத்தனை வருஷமாக இவ்வளோ பொருட்கள் தயாரித்து விற்பனை பண்ணுறீங்க. அந்த வகையில் நீங்கள் சந்தித்த சவால்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு இடங்கள்ல வந்து இப்போ ஒரு இடத்துல ஒரு ஸ்டால் போடுறோம் அப்படின்னா கூட ஒரே ப்ராடக்டை 4-5 பேர் கூட போட்டிருப்பாங்க. அதே ப்ராடக்டே நமக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதாவது அந்த டேஸ்ட் பிடிச்சி நம்மளோட ப்ராடக்டை நினச்சி வாங்குறவங்க அதை வந்து எனக்கு கண்டினியூஸாக வாங்க தான் செஞ்சாங்க. அந்த இதெல்லாம் எதிர்ப்பெல்லாம் மீறி தான் நான் இது பண்ணி வந்திருக்கேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு இது முடியாது, இதை நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நான் முடிச்சிருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு நிறைய காலேஜஸ்லாம் போய் இப்போ நான் ட்ரைனிங்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தொழில் முனைவோர் பயிற்சி இதை வெளியூர்லலாம் கோயில்பட்டிக்கு ஒரு காலேஜுக்கு போய் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்கம்மா. ஓகே மேம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு சுயதொழில் பண்ணுறீங்க. உங்கள் குடும்பத்தோட ஒத்துழைப்பு அப்படின்றது எப்படி இருக்குது? இந்த குடும்பத்தோட ஒத்துழைப்புனா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு முதல்லலாம் ஒத்துழைக்கிற மாதிரி தான் ஒன்றும் எனக்கு பிரச்சனையாக தெரியலை. ஆனால் கொஞ்சம் காலகட்டங்களில் நான் தொழிலில் வளர்றோம் அப்படிங்கல அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி தான் வர மாதிரி இருந்தது. ஒவ்வொரு நேரத்தில் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வீட்லேயே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த மாதிரி டயத்தில் நம்ம ஒரு ஆர்டரை கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல எதிர்ப்பு இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் நம்ம வீட்டில் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா வெளியே போய் பிஸ்னஸ் பண்ணி ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் ஜெயிச்சு வந்திருக்கேன் இன்னைக்கு.
ஓகே மேம். இந்த தொழிலில் நீங்கள் பெருமையாக நினச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தருணங்கள் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸில் வந்து ஒவ்வொருத்தர் நான் ப்ராடக்டை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி இப்போ என்னோட தங்கச்சி பொண்ணெல்லாம் கோயில்பட்டியில் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த காலேஜில் எனக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அந்நியாரம்லாம் ஒரு பயம் இருந்தது. பிள்ளைங்க முன்னாடி நம்ம எப்படி பேசுவோம், எப்படி செய்வோம். அங்கே வந்து இந்த மாதிரி தொழில் முனைவோர் பயிற்சி வந்து இப்போ காலேஜில் வருஷம் நடக்குது, அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க வாங்க அப்படின்னாங்க. அந்நியாரம் கெமிக்கல் ஐட்டமே நான் சேர்த்து தான் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ப்ராடக்ட் அதுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து என்ன மாதிரி இதனால் செஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிறனால ஒரு இட்லி பொடி, கெமிக்கல் ப்ராடக்டில் ஒரு பினாயில், ப்ளீச்சிங் பவுட்ரு, சோப்பு பவுட்ரு, அதை தாண்டி கிரேப் ஜூஸ் வகைகளில் ஒரு 2, ஊறுகாய் வகைகளில் ஒரு 2, சிறுதானிய ப்ராடக்டில் அடை தோசை, ரவை தோசை அதில் 2. இந்த மாதிரி தான் எல்லாமே கலந்து அங்கெல்லாம் போய் கிளாஸ் எடுக்கையில் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இப்போ நம்மளால் இவ்வளோ ஒரு 50 பிள்ளைங்களுக்கு தொழில் முனைவரை பயிற்சி கொடுக்க முடியுது அப்படின்னு. இப்போ ஒரு 3 மந்த்ஸுக்கு முதல்ல கோயில்பட்டிக்கு பக்கத்துலேயே தான் ஒரு கவர்மெண்ட் மனோன்மணி காலேஜில் போய் கிளாஸ் எடுக்க போனேன். அங்கேயும் கவர்மெண்ட் காலேஜ் தான். அந்த பிள்ளைங்க அவங்க இருக்கிற ப்ரொஃபஸர் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இதை படித்தாங்க. அங்கேயும் இதே மாதிரி 10 ப்ராடக்ட் தான். அதெல்லாம் என்னைய ரொம்ப பெருமைப்படுத்தின விஷயமா நான் நினைக்கிறேன். சூப்பர் மேம். உங்களை மாதிரி சுயதொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ சுயதொழில்னா பெண்களால் என்னமே எதுனாலும் செய்யலாம். பெண்கள் நினச்சா எதுனாலுமே முடியும். நம்மளால என்ன முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. 10 விரல்கள் தான் மூலதனம் அப்படின்னு நினச்சிட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண நினச்சா முதல்ல சிறு முதலீட்டில். இப்போ மிந்தி வந்து இப்போ நான் வரையிலலாம் ரொம்ப பிஸ்னஸ் இல்லை. இப்படி ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணணும், கணக்கு எழுதணும், அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு வேஸ்ட் ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் இருக்கு, ரெசின் ஆர்ட், நிறைய தொழில்கள் இருக்கு. பெண்கள் வந்து சின்ன முதலீடே இப்போ தேவையில்லை. ஆன்லைனில் ஃப்ரீ கிளாஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. அடிக்கல பெண்கள் நினைச்சா எதனாலும் சாதிக்கலாம். இப்போ இருக்கிற பெண்கள் அவரவருக்கு தைரியம் தான். பெண்கள் வந்து எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். ஓகே மேம். இப்போ ஒரு பெண்ணாக மற்ற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, பெண்கள் எல்லாருமே தனித்துவமா தனியா வீட்லயே இருந்தோம், சமையல் மட்டும்தான் பார்த்தோம், பிள்ளைங்களை பார்த்தோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பிஸ்னஸ் பண்றதோ என்ன மாதிரி இதனாலும் டயத்தை வேஸ்ட் ஆக்காம குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கிறான் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. ஓகே மேம். இப்போ அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்ப நான் சொல்றது என்னன்னா, கைத்தொழில் ஒன்னை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை அப்படிங்கிறது பழமொழி. அதுக்கேத்த மாதிரி பெண்கள் எல்லாருமே ரொம்ப முன்னேறி வேலை பார்த்தா ரொம்ப ஜெயிச்சிடலாம். நேயர்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது அதுதான். நான் பெண்ணா இருந்து நான் ரொம்ப போராடி தான் ஜெயிச்சு இந்த நிலைக்கு வந்திருக்கேன். ஏன்னா என்னை இப்போ எடுத்துக்கிட்டாலே என்னால் என்னதுனாலும் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்குரியது நமக்கு கிடைக்கணும்ன்றது எப்படினாலும் எந்த ரூபத்திலையும் கிடைச்சிரும். நம்ம தைரியமா அதை ஃபேஸ் பண்ணிடலாம். நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது அதுதான். நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை FM 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை FM. அதிரை FM மகளிர் மட்டும்.